ஆத்துமா வாஞ்சிக்குதே தஞ்சமே நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பீர் தஞ்சமே நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பீர் ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவாய் ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவாய் அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து பாடிடுவாய் அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து பாடிடுவாய் தஞ்சமே நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பீர் தஞ்சமே நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பீர் யோர்தான் தேசத்திலோ ஏர்மோன் மலைகளிலோ யோர்தான் தேசத்திலோ ஏர்மோன் மலைகளிலோ சிறு மலைகளில் இருந்தும் உம்மை தினமும் நினைத்திடுவே சிறு மலைகளில் இருந்தும் உம்மை தினமும் நினைத்திடுவே தஞ்சமே நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பீர் தஞ்சமே அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பீர் வேளையில ஆண்பு ஜபத்தை நமது மத்தியில் இருக்கும் சகோதரி இருக்கீங்க சார் சிஸ்டர் ட்ரை பண்ணுங்க அன்புள்ள பரலோக தகப்பனே சுவாமி இந்த அருமையான அப்பா மாலை வேலைக்காக உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா நன்றி சுவாமி நன்றி கர்த்தாவே நன்றி சுவாமி இம்மட்டும் நீர் எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி வருகிறவரே உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா ஆண்டவரே தகப்பனே இந்த மாலை வேலையில கர்த்தாவே ஒரு விசையாக கர்த்தாவே அப்பா உமக்கு முன்பதாக நாங்க எங்களை தாழ்த்துகிறோம் ராஜா ஆண்டவரே கர்த்தாவே உங்களுடைய இரத்தத்தினால நீர் எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே அப்பா இந்த ஆராதனையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்தருளுங்க ஆண்டவரே ராஜா நாங்க கர்த்தாவே முழு மனதோடு உண்மை ஆராதிக்கவும் உங்க நாமத்தை மகிமைப்படுத்தவும் ராஜா எங்களுக்கு கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி ஆண்டவரே ராஜா உங்களுடைய சித்தத்தின் பிரகாரமாக நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா பாடுகிற பாடல்கள் ஆண்டவரே கேட்க இருக்கிற அப்பா தேவ வசனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா ஆண்டவரே எல்லாவற்றிலும் தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும்படியாகவும் ஆண்டவரே ராஜா எல்லார் மனதிலும் கர்த்தாவே அப்பா மாற்றங்கள் உண்டாகும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் நீர் இறங்கி எல்லாவற்றிலும் ராஜா அப்பா உண்மை காணத்தக்கதாக ராஜா அப்பா இந்த ஆராதனையை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் உங்க கருத்துல கர்த்தாவே அப்பா தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் அப்பா நீரே ராஜா அப்பா ஆளுகை செய்யும்படியாக உங்களுடைய அப்பா கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் நன்றி சார் இந்த நாள்ல விசேஷ பாடல் நமது மத்தியில் இருக்கும் ஈனாஸ் அவர்கள் விசேஷ பாடலை ஸ்ரீலங்கா தேசத்திலிருந்து 13 வயது நிறைந்த ஈனக் அவர்கள் விசேஷ பாடலை நமது மத்தியில பாடுவாங்க.
இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு நன்றி. ஹாப்பி சபத். Happy Sabbath. Light of the world, you step down into darkness. Open my eyes, let me see beauty that made this heart adore you. Hope of a life spent with you. Here I am to worship, here I am to bow down, here I am to say that you're my God. You're altogether lovely, altogether worthy, altogether wonderful to me. King of all days, oh so highly exalted, glorious in heaven above. Humbly you came to the earth you created, all for love's sake became poor. Here I am to worship, here I am to bow down, here I am to say that you're my God. You're altogether lovely, altogether worthy, altogether wonderful to me. I'll never know how much it cost to see my sin upon that cross. I'll never know how much it cost to see my sin upon that cross. Here I am to worship, here I am to bow down, here I am to say that you're my God. You're altogether lovely, altogether worthy, altogether wonderful to me. Here I am to worship, here I am to bow down, here I am to say that you're my God. You're altogether lovely, altogether worthy, altogether wonderful to me. Light of the world, you came down into darkness. Open my eyes, let me see. ஆமென். பழமையான பாடலை பாடிய ஈனாக் அவர்களை தமிழ் திருச்சபையின் சார்பாக அன்போடு வாழ்த்துகிறோம். தேவன் உங்களை மென்மேலும் பயன்படுத்துவார். ஈனாக் ஒரு சாட்சியா அவங்களுடைய வாழ்க்கை சாட்சியை கேட்டீங்கன்னா உயிருள்ள ஒரு சாட்சி. சிறு வயதிலேயே அவங்களுக்கு டயாலிசிஸ் போயிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் எப்படி வல்லமையாக ஆண்டுடைய சத்தியத்தை சொல்வதிலும் ஆண்டுடைய பாடல்களை பாடுவதிலும் கடவுளுக்கு சித்தமான வருகின்ற நாட்கள்ல ஈனாக் நமது மத்தியில ஆண்டுடைய சத்தியத்தை பகிர்வாங்க. வைராக்கியமாக குடும்பத்தை ஆண்டவர் அந்த குடும்பத்தை தேர்ந்தெடுத்திருக்கார். பிள்ளைகள் முதற்கொண்டு அவருடைய அன்பான மனைவி முதற்கொண்டு தேவன் இவர்களை இந்த குடும்பத்தை ஊழியத்திற்காக பயன்படுத்தி வருகிறார். இவங்க ஸ்ரீலங்கா தேசத்திலிருந்து நமது மத்தியில பேச இருக்கிற போதகர் நவநீதி குமார்.
அவங்க இப்பொழுது படித்துக்கொண்டே ஆண்டுடைய ஊழிய பணியை செய்து கொண்டு வர்றாங்க. மேல் படிப்பு படித்துக்கொண்டு ஆண்டுடைய ஊழிய பணியை செய்யறாங்க. திங்கட்கிழமையிலிருந்து புதன்கிழமை, மற்றபடி வியாழக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை ஆண்டுடைய கல்லூரி படிப்பை படித்துக்கொண்டு, அதே போல ஆண்டுடைய சபையும் கண்காணித்து வருகிறார். அவங்களுக்கு 2 மகன்கள். ஒரு மகன் ஜேசன் 17 வயசு. மற்றொரு மகன் இப்பொழுது நீங்கள் பாடல் பாடியதை கேட்டிருப்பீங்க, ஈனாக். அவங்களுடைய அன்பான மனைவி. நல்ல குடும்பமாக ஆண்டுடைய ஊழிய பணியை பல சவால்கள் மத்தியில் நம்ம பாடலை நீங்க கேட்டிருப்பீங்க. பல சவால்கள் மத்தியில் ஆண்டுடைய சோர்ந்து போகாம ஆண்டுடைய ஊழிய பணியை செய்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். பாஸ்டர், இது உங்களுடைய நேரம். ஜெப சிந்தையோடு ஆண்டுடைய சத்தியத்தை நாம் கேட்போம். ரொம்ப நன்றி பாஸ்டர், ரொம்ப மகிழ்ச்சி. அகமதாபாத் திருச்சபைக்கு ஹாப்பி சபத் வணக்கம் தெரிவித்துக் கொள்கின்றேன் இலங்கை தேசத்திலிருந்து. என்னையும் இந்த நாளில் உங்கள் மத்தியில் தேவனுடைய வசனத்தை எடுத்துரைக்க தந்திருக்கும் சந்தர்ப்பத்துக்கு முதல் நன்றி தேவனுக்கு. போதகர் பிரபு அவர்களுக்கும் என் நன்றிகள். அகமதாபாத் திருச்சபையில் இருக்கும் தமிழ் பேசும் மற்றும் எல்லா அங்கத்தினர்களுக்கும் என் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவர் அந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக தந்திருக்கிறார். அருமையான தேவ ஜனங்களே, இந்த ஒன்று கூடுகையில் நாங்கள் சேர்ந்திருப்பது தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம். 6 நாட்களையும் நாங்கள் எங்கள் வேலைகளை முடித்துவிட்டு வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவன் அவரை தொழுது கொள்ளவும் அவரோட மனமகிழ்ச்சியாக இருக்கவும் எங்களுக்கு தந்திருக்கும் இந்த ஆசீர்வாதமான நாள் எங்கள் எல்லோருக்கும் உரித்தான ஒரு நாளாக இருக்கிறது. தேவன் நல்லவர், வல்லவர், கிருபையுள்ள ஆண்டவர். அவர் எப்பொழுதும் நன்மையை மாத்திரமே செய்து அலைந்து திரிந்த தேவனாக நாங்கள் காண்கின்றோம். இந்த நாளில் அருமையான ஓய்வினால் மாலை ஆரம்ப நேரத்தில் தேவன் தாமே இந்த நேரத்தில் எங்கள் அனைவரோடும் கூடர்ந்து அவருடைய திருவசனத்தினூடாக எங்களை ஆஸ்வதிப்பார்கள் என்பதை நாங்கள் விசுவாசிக்கின்றோம். தேவன் இந்த நாளிலும் அவர் எவ்வளவு ஒரு பெரிய தேவன் என்பதை நாங்கள் காணக்கூடியத்தக்கதாக இந்த நாளின் வசனங்கள் எங்களை போஷிப்பதாக நாங்கள் விசுவாசிப்போம். தலை குனிந்து ஒரு கணம் நாங்கள் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் ஆண்டவரே சுவாமி, காலங்களையும் நேரங்களையும் அறிந்த தேவன், காலங்களையும் நேரங்களையும் மனிதருக்கு பிதாவே நீர் பிரித்து ஆசித்து தரும் தேவன், இந்த வகையில் இந்த நாளிலும் பரிசுத்தமான ஓய்வு நாளை எமக்காக தந்த ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் ஒரு சிறு கூடுகையாக கூடினாலும் அன்றைய நாம மாத்திரம் மகிம்படத்தக்கதாக இணைந்திருக்கும் இந்த தேவ ஜனங்களை ஆஸ்வதிக்க நிச்சயிக்கின்றோம். அன்றே இந்த நாளின் ஆசீர்வாதம் பிதாவே வாழ்நாள் பூராவும் எங்களோடு கூட இருக்க, ஆரியானர் எங்கள் மத்தியில் வாசமாக இருக்க வேண்டும் என்று சிறந்தால் திஜமம் எண்ணிக்கிற நேச பிதாவே, ஆமேன். 40 நாள் உபவாச ஜெப கூட்டம் என்பது மிகவும் சந்தோஷமான ஒரு செய்தி. ஆனால் இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய ஊழியத்துக்கு வரும் என்பதாக 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் செய்து பிதாவினுடைய சகல மகிமை பெற்றவராக, பிதாவோடு இணைந்தவராக, அவருடைய ஊழியத்துக்கு முன்பாக அவர் தன்னை பிதாவிடம் ஒப்பு கொடுத்து பிதாவோட வல்லமையோட எல்லா காரியத்தையும் இந்த பூலோகத்தில் செய்ததை நாங்கள் காண்கின்றோம், வாசிக்கின்றோம். போல இந்த நாளிலும் கூட தேவன் எவ்வளவு ஒரு வல்லமையுள்ள தேவன் என்பதை நாங்கள் தியானிக்க வேண்டிய ஒரு தருவாயில் நாங்கள் இருக்கின்றோம். நாங்கள் வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை வாசிக்க சற்று நாங்கள் செவி கொடுப்போம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் எங்களுடைய 7 டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை சார்ந்தவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு வசனமாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் 14:7. மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுக்களையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினார். ஆமேன். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் சகல நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று முதலாவது தூதில் எங்களுக்கு சொல்லும் காரியமாக இருக்கிறது. இந்த நாளில் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் சகல நீரூற்றுகளையும் உண்டாக்கிய இந்த இயற்கையின் தேவன் எவ்வளவு வல்லமுள்ள தேவன் என்பதை கடந்த சில நாட்களாக நீங்கள் கற்றுக்கொண்டு வருகிறீர்கள். அவர் ஒரு
அதிகாரி, ஒரு வல்லமையுள்ள தேவன், இயற்கையின் மேல் அதிகாரம் கொண்ட தேவன். ஏனென்றால் நாங்கள் வாசித்ததின்படி சகலத்தையும் படைத்து முடித்தவர் ஆண்டவராகிய தேவன். எல்லாவற்றையும் படைத்து மிகவும் நன்றாயிருக்கிறது என்று கண்டு 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்த நாளை ஆசரித்த தேவன். அதனாலே இந்த இயற்கை சகல காரியமும் எங்கள் ஆண்டவராகிய தேவனுக்கு கட்டுப்படுகின்றது. அவர் எவ்வளவு வல்லமையுள்ள தேவன் என்பதை சங்கீதக்காரன் மிகவும் அழகாக தெளிவாக எங்களுக்கு எடுத்து கூறும் ஒரு சங்கீதத்தை நாங்கள் வாசிப்போம். 135ஆம் சங்கீதத்தில் 5ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை நாங்கள் வாசித்து பார்ப்போம். சங்கீதக்காரன் இந்த இயற்கையை குறித்து, அந்த இயற்கையின் தேவனுடைய வல்லமை, அவர் எவ்வளவு ஒரு அதிகாரம் உள்ள தேவன் என்பதை மிகவும் அழகாக பாடி வைத்திருக்கிறான். 135:5 முதல் 7 வரை. கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். ஆமென். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். அவர் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடன் மின்னலை உண்டாக்கி காற்றை தமது பண்டகசாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். ஆமென். இங்கே வாசித்த இந்த சங்கீதத்தில் வேதாகம் மிகவும் தெளிவாக எங்களுக்கு கூறும் ஒரு காரியம் என்னவென்றால், இந்த இயற்கையை அல்லது இந்த சூழலை முழுவதுமாக ஆண்டவர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் என்பதை நாங்கள் வாசித்து அறியக்கூடியதாக இருக்கிறது. இவ்வளவு பெரிய வல்லமையுள்ள தேவன் என்று பாருங்கள். அவருடைய வல்லமைக்கு எல்லை இல்லை. அவ்வளவு வல்லமையுள்ள தேவன். படைப்பின் எல்லா காரியங்களிலும் அவர் தன்னுடைய ஆளுமையை செலுத்தும் ஒரு தேவனாக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டிருக்கும் ஒரு தேவன். வேதாகம் அதை எங்களுக்கு தெளிவாக கூறிக்கொண்டு இருக்கிறது. இந்த இயற்கையின் ஒவ்வொரு அங்கம், ஒவ்வொரு பங்கும், அது எல்லாமே தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருப்பது என்பதை சங்கீதக்காரன் மிகவும் அழகாக எழுத்து வைத்திருக்கிறான். பாருங்கள், அவர் தான் இந்த இயற்கையை ஆட்கொள்ளும் தேவன். இயற்கையை ஆளும் எங்கள் தேவன் எவ்வளவு மகிமை உள்ள தேவன், எவ்வளவு பராக்கிரம் உள்ள தேவன் என்பதை நாங்கள் இந்த ஓய்வு நாளில் தியானிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். என்றால் எல்லாவற்றையும் படைத்தவர் மாத்திரம் அல்ல, படைத்த எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டு ஆட்சி புரியும் தேவன் எங்களுடைய தேவாதி தேவனாக இருக்கும் ஆண்டவராகிய தேவனாக இருக்கிறார். இப்படி ஆண்டவர் எல்லாவற்றையும், இந்த சூழலையும் இயற்கையும் அவர் ஆண்டு கொண்டு இருக்கும் போது சிலர் எங்களை நோக்கி கேட்கும் கேள்வி என்னவென்றால், அப்படி என்றால் இந்த இயற்கையில் சாத்தானுக்கு எந்த ஒரு பங்கும் இல்லையா, அவனுக்கு இதில் அதிகாரம் செலுத்தும் பங்கு இல்லையா என்பதை சிலர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஆமாம், அப்படி சாத்தானுக்கு இந்த இயற்கையை கட்டுப்படுத்தும் ஒரு வல்லமை இல்லையா, அந்த அதிகாரம் இல்லையா என்று யாரும் கேட்டால் பதில் என்னென்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆம், சாத்தானுக்கும் இந்த இயற்கையை கட்டுப்படுத்த ஆள அவனுக்கும் வல்லமை இருக்கிறது என்பதை வேதாகம் எங்களுக்கு சொல்லும் ஒரு தெளிவான காரியமாக நாங்கள் இப்படி நடந்து போகும் போது நாங்கள் தெரியக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. ஆனாலும் சாத்தானுக்கு இந்த இயற்கையை முழுமையாக அவனால் ஆதிக்கம் செலுத்த முடியாது. அவன் இந்த இயற்கையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லையை தவறி அவன் போக முடியாது. ஏனென்றால் அவன் இந்த இயற்கையை தன்வசப்படுத்தி கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு ஆண்டவர் அவனுக்கு ஒரு எல்லையை கொடுத்து, அந்த எல்லைக்கு மேலாக போக முடியாத விதத்தில் ஆண்டவர் அவனுக்கு, உனக்கு இவ்வளவு தான், இதுக்கு மேல நீ போக முடியாது என்று அவ்வளவு தான் அவனுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக இருக்குது. சாத்தானுக்கும் அவனுக்கும் ஒரு வல்லமை இருக்கிறது. அவனுக்கு கொடுத்திருக்கும் எல்லைக்குள் இருந்து இந்த இயற்கையை கட்டுப்படுத்தவும் அல்லது இயற்கையினூடாக பல தாறுமாறான காரியங்கள் அல்லது பிரச்சனைகள், உபத்திரவங்கள் அல்லது பலவிதமான மனிதரால் தாங்கிக் கொள்ள முடியாத பல காரியங்களை மனிதர் வாழ்க்கையை கொண்டு சேர்க்கத்தக்கதாக அவனுக்கும் எல்லைக்கு உட்பட்ட சில காரியங்கள் தேவனால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான காரியம். என்றால் எங்களுக்கு பவுல் சொல்கிற காரியம் என்னவென்றால், ரோமர் 8:28 இவ்வாறு கூறுகிறார். நாங்கள் வாசிப்போம்.
ரோமர் 8:28 நாங்கள் வாசிக்கிற காரியத்தை நாங்கள் பார்க்கும் போது சாத்தானுக்கு சில இந்த இயற்கையை கட்டுப்படுத்த அல்லது இயற்கை ஆண்டு கொள்ள தேவன் ஏன் அனுமதி கொடுத்திருக்கிறார் என்பதை பவுலானவர் மிகவும் அழகாக தெரிவித்திருக்கிறார். நாங்கள் வாசிப்போம் 8:28 ரோமர். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று ரோமர் 8:28 கூறுகிறது. அப்படியானால் ஆண்டவர் இந்த சூழலை, இந்த இயற்கையை சாத்தானுக்கும் ஒரு பங்கை கொடுத்து அவனும் இதை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு அவனும் இதில் தனக்கு வேண்டிய காரியங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் அனுமதி இருப்பார்களானால் அந்த அனுமதி கொடுத்து கூட இருப்பது எதற்காக? வசனத்தின்படி அது எங்களுடைய நன்மைக்காகவே, அது சாத்தானுடைய நன்மைக்காக அல்ல, எங்களுடைய நன்மைக்காகவே. அவனுக்கும் வரையறுக்கப்பட்ட எல்லைக்குள்ள, நீ இந்த எல்லைக்குள்ள இருந்து உன்னால் ஒரு அளவு, அதாவது ஒரு தூரம் வரைக்கும் இந்த சூழலை அல்லது இயற்கையை நீ கட்டுப்படுத்த முடியும் என்று எல்லையை கொடுத்திருந்தாலும் அது யாரின் நலத்துக்காக கொடுத்திருக்கிறாரு? அது எங்களின் நலத்துக்காக. அதைத்தான் பவுல் தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிடும் காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் அப்படி சாத்தானுக்கு ஒரு எல்லை, வரையறுக்கப்பட்ட எல்லையை கொடுத்து அவனும் இதை கையாண்டு கொண்டு அவன் கையாளும் காரியம் எல்லாம் மனிதனுக்கு தீமையாக அல்ல, அது நன்மையான காரியமாக அமையும் என்று பவுல் சொல்லும் காரியம் உண்மையாக இருக்க வேண்டும் என்றால், ஆம், அதற்காக தான் சாத்தானுக்கும் ஒரு வரையறுக்கப்பட்ட எல்லையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த இயற்கை அல்லது சூழலை அவனும் ஆண்டு கொள்ள வேணும் என்று. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரை நாங்கள் பார்க்கும் போது நாங்கள் ஆங்கிலத்தில் பார்க்கின்றோம், ஆண்டவரை நாங்கள் ஒம்னிபொட்டன்ட் என்று சொல்கின்றோம். ஒம்னிபொட்டன்ட் என்று சொல்லும் போது அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று நாங்கள் பார்க்கின்றோம். ஒம்னிபொட்டன்ட், சர்வ வல்லமை, அந்த வல்லமைக்கு மேலான எந்த ஒரு வல்லமையும் கிடையாது. ஒம்னி சயன்ட் என்று சொல்கின்றோம், அவர் எல்லாவற்றையும் சகலற்றையும் அறிந்த தேவன் என்று நாங்கள் சொல்கின்றோம். ஒம்னி பிரசன்ட் என்று நாங்கள் சொல்கின்றோம், அவர் எங்கும் நிறைந்தவராய் இருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்ப தேவனை நாங்கள் பார்க்கும் போது அவருக்கு மேலான யாரும் கிடையாதுங்க. சாத்தான் கூட ஆண்டவருக்கு கீழே தான். ஆண்டவர் ஒரு காரியத்தை சாத்தானுக்கு கட்டளையிட்டால் மாத்திரமே சாத்தானிலும் இந்த காரியத்தை மேற்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் நினைத்து கொள்ள வேண்டிய காரியம். சில நேரம் நாங்கள் நினைக்கலாம், ஐயோ இவ்வளவு மோசம் நடக்குதே, இவ்வளவு இயற்கை அனர்த்தங்கள் நடக்குதே, இதெல்லாம் ஆண்டவர் பார்த்து அனுமதித்துக் கொண்டிருக்கிறாரே என்று நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ரோமர் 8:20 ஆண்டவர் கூறுகிறார் பவுலானவர் மூலமாக, அப்படி நடந்தாலும் கூட தேவன் மேல் அன்பு வைத்திருக்கும் பிள்ளைகளின் நலனுக்காகவே அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது என்பதை ஆண்டவர் தெளிவாக எங்களுக்கு எடுத்து கூறும் காரியமாக இருக்கிறது. அப்படி என்றால் இந்த இயற்கையை ஆண்டு கொண்டிருப்பது யாரு? இதை ஆட்சி செய்வது யாரு? சர்வ வல்லமையுள்ள தேவனே. இதை மனிதனின் நலத்துக்காக அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்த விதத்தில் விசுவாசிகள் யாரும் எல்லோரும் அவர்கள் நலம் பெற வேண்டும் என்பதே ஆண்டவருடைய சித்தமாக விருப்பமாக இருக்கிறது. அதனாலே நாங்கள் சாத்தானை பார்க்கும் போது சாத்தான் அநேக காரியங்கள் நாங்கள் என்ன பார்க்கின்றோம், அவன் நிறைய காரியங்களை அவன் செயல்படுத்த பல விதங்களில் அவர் முயற்சி எடுக்கின்றான். இயற்கையை தன் வசம் கட்டுப்படுத்திக் கொண்டு மனிதனுக்கு துன்புறுத்தலையும் வேதனையையும் தாங்கிக் கொள்ள முடியாத காரியங்களையும் அவன் இயற்கையின் ஊடாக கொண்டு வந்து சேர்க்கத்தக்கதாக வரையறுக்கப்பட்ட ஒரு எல்லையை அவனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதனால் அவன் என்ன செய்கின்றான்? அவன் அதன் ஊடாக மக்களை அழிப்பதே அவனுடைய நோக்கமாக இருக்கிறது. நாங்கள் கடந்த காலங்களில் பார்த்தோம், கேரளா பிரதேசத்தில் பெரிய ஒரு மண் சரிவு. அந்த மண் சரிவின் ஊடாக அந்த கிராமமே ஒளிந்து போனதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எத்தனை மரணங்கள், எத்தனை இயற்கை அனர்த்தங்கள் ஊடாக அந்த அப்படி ஒரு நகரம் இருந்தது என்பதே இந்திய தேசத்தின் வரைபடத்தில் இருந்து எடுத்து போடும் அளவுக்கு அந்த அனர்த்தம் இருந்தது. யோசிக்கலாம், ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார், அல்லது யாரின் வல்லமை ஊடாக இது நடைபெறுகிறது என்று பார்க்கும் போது இது இயற்கையை ஆளும் தேவன் கரத்திலேயே எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் சாத்தானுக்கு ஒரு எல்லையை கொடுத்திருக்கிறாரு. இவ்வளவு தூரம் வரைக்கும் நீ போகலாம், அதற்கு மேல் நீ போய் ஒன்றும் செய்ய முடியாது என்று.
அப்படி என்றால் இந்த நடக்கும் இயற்கையின் அனர்த்தம், இயற்கையின் தாக்கம், அழிவுகள் ஆண்டவரால் வருகிறதா சாத்தானால் வருகிறதா என்று பார்க்கும் போது எல்லாமே ஆண்டு கொண்டிருப்பவர் ஆண்டவர். சாத்தான் அதை கட்டுப்பட்டு நினைத்தாலும் கூட அவன் கட்டுப்படுத்த கூட அவன் செயல்படும் காரியங்களை கூட அனுமதி கொடுப்பது யாரு? தேவனாகிய ஆண்டவராக இருக்கிறார். நாங்கள் பார்க்கின்றோம் எங்கள் தேவன் மிகவும் தெளிவாக நாங்கள் பார்க்கக்கூடிய தேவன். அவர் யார்? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் சாத்தான் அவன் அழிப்பதற்கு என்னத்தான் முயற்சி எடுத்தாலும் கூட அவன் யாரிடம் அனுமதி பெற வேண்டும்? அவன் தேவனிடம் அனுமதி பெற்று வர வேண்டும். இந்த இயற்கையில் ஒரு சிறிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமானால் கூட அவன் தேவனிடம் அனுமதி பெற்றே வர வேண்டும். தேவனுடைய அனுமதி இல்லாமல் இந்த இயற்கையை சாத்தானால் கட்டுப்படுத்த முடியாது. யோபின் சரித்திரம் எங்களுக்கு ஒரு நல்ல உதாரணம். யோபு 1 அதிகாரம் 12 வசனத்தில் நாங்கள் வாசிக்கும் போது அங்கே யோபுவுக்கு சாத்தான் கண்ணி வைக்கிறான். ஆண்டவரிடம் போயிட்டு யோபுவை சோதிக்க அனுமதி கேட்டுக்கொள்கின்றான். அனுமதி கேட்ட பிறகு சாத்தானுக்கு ஆண்டவர் கொடுக்கும் பதில் என்ன? 1:12 யோபு புஸ்தகம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அவனை நீ என்னவோ செய்ய உனக்கு அதிகாரம் இருக்குது, ஆனால் அவனுடைய சொத்து பத்தோ அவன் சம்பாதிச்சிருக்கும் சம்பாத்தியமோ எல்லாமே நீ அவனிடம் இருந்து பிரித்து கொள்ள உனக்கு அனுமதி இருக்குது. ஆனால் உனக்கு என்ன இல்லை? அவன் மேல் கையை போடும் அதிகாரத்தை நான் உனக்கு அனுமதிக்க மாட்டேன் என்று திட்ட தெளிவாக அங்கே ஆண்டவர் சாத்தானுக்கு தெரிவிக்கிறேன் நாங்கள் பார்க்கணும். அப்படியானால் இந்த இயற்கையை ஆளும் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் தான் இந்த இயற்கையை ஆண்டு கொண்டிருக்கிறார், இந்த சூழலை ஆண்டு கொண்டிருக்கும் தேவன். ஆனால் இதில் சாத்தானுக்கும் கொடுத்திருக்கும் பங்கை அவன் செயல்படுத்த வேண்டும் என்றால் அவன் யாரிடம் போக வேண்டும்? அவனும் போய் ஆண்டவரிடம் அனுமதி பெற்றுவிட்டே அவன் வரவேண்டியவனாக இருக்கின்றான். இதில் நாங்கள் பார்க்கின்றோம், அவன் சாத்தான் அனுமதி பெற்று வந்த பிறகு நாங்கள் பார்க்கின்றோம் அங்கே யோபுவின் பிள்ளைகளில் அங்கே மரித்து போகிறது. அவனுக்கு இருந்த சகல உடைமைகள் எல்லாம் அங்கே அழிந்து போகத்தக்கதாக சாத்தான் வெகு தீவிரமாக யோபுவை சோதிக்கின்றான். ஆனால் தேவன் கட்டளையிட்டிருந்தார், நீ அவனுக்குரியதை எல்லாவற்றையும் எடுக்கலாம், ஆனால் அவன் மேல் உன் கையை போட முடியாது என்று ஆண்டவர் திட்ட தெளிவாக சொல்கிறார். அப்படியானால் சாத்தானுக்கு கொடுத்திருக்கும் பங்கு கூட, இயற்கையின் அவன் கொண்டு வரும் காரியங்கள் கூட, அவன் கொண்டு வரும் விபரீதங்கள் கூட, அவன் கொண்டு வரும் அனர்த்தங்கள் கூட, அவை எல்லாமே யார் அனுமதிக்க வேண்டும்? ஆண்டவராகிய தேவன் அனுமதிக்க வேண்டும் என்பதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம், உணர்வேன். சில நேரம் தடுமாறுவோம். இவ்வளவு அனர்த்தங்கள் வரும் போது தேவன் ஏன் பேசாம இருக்கிறாரு? அவர் ஏன் கட்டுப்படுத்தாம இருக்கிறாரு? ஏன் சாத்தான் இப்படி தொல்லைகளை வேதனைகளை கொண்டு வரும் போது ஏன் அவர் இதில் அனுமதிக்கிறார்? நாங்கள் பார்க்கும் போது தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், சாத்தானுக்கும் தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் ஒரு வரையறுக்கப்பட்ட எல்லைக்குள்ள. அப்படி கொடுத்த ஆண்டவரும் எதற்காக கொடுத்திருக்கிறார்? அவர் மேல் அன்பு வைத்திருக்கும், ரோமர் 8:28 வாசித்தது போல அவர் மேல் அன்பு வைத்திருக்கும் பிள்ளைகளுக்காகவே அதை கொடுத்திருக்கிறார். ஆமதமா திருச்சபை தேவ பிள்ளைகளே, உங்கள் தேசத்தில் நாங்கள் பார்க்கின்றோம், அங்கே வட பிரதேசத்தில் கடந்த காலங்களில் அநேக கிறிஸ்தவர்களை அவர்கள் பலவிதத்தில் கொலை செய்தார்கள் என்று நாங்கள் அநேக செய்திகள் நாங்கள் கேள்விப்பட்டோம். அனுமதிக்கப்பட்டது. ஆனாலும் அதற்கு சில நாட்களுக்கு பிறகு நாங்கள் பார்க்கின்றோம், பெரும் வெள்ளம், பெரும் காற்று வந்து இப்படிப்பட்ட பிரதேசங்கள் எவ்விதமாக அங்கே அழிந்து போனது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதில் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்ட பிள்ளைகள் எத்தனை பேர் அழிந்து போனார்கள், எத்தனை பேர்கள் உயிர்கள் அங்கே மாண்டு போனது என்று எங்களுக்கு தெரியாது. அதனாலே தேவன் சாத்தானுக்கு அனுமதி கொடுத்தாலும், அல்லது தேவனே தான் இயற்கை ஆண்டு கொண்டிருக்கும் தேவன் பல காரியங்களை அவர் இயற்கை ஊடாக மக்களுக்கு அனர்த்தங்கள் வர அவர் கட்டளையிட்டாலும் கூட, ரோமர் 8:28 பவுல் சொல்வது உண்மையாக வேண்டும் என்றால் அது தேவனுடைய பிள்ளைகளின் நலத்துக்காகவே அந்த காரியங்கள் நடைபெறும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கும் என்பதே
இந்த வசனங்கள் ஊடாக தேவன் எங்களுக்கு தெளிவுபடுத்தும் காரியமாக இருக்குது. பழைய ஏற்பாடாக இருக்கட்டும், புதிய ஏற்பாடாக இருக்கட்டும், இந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் நாங்கள் பார்க்கும் போது இந்த இயற்கையை தேவன் எவ்வளவு வல்லமையாக அவர் தன் கரத்தில் வைத்து கையாண்டார் என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பார்க்கிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாங்கள் வாசிக்கும் போது அங்கே பெரும் ஒரு ஜலப்பிரளயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த ஜலப்பிரளயம் அங்கே ஏற்படுவதும், அது இத்தனை நாள் வரைக்கும் மழை பெய்ய வேண்டும், இவ்வளவு உயரத்துக்கு தண்ணீர் உயர வேண்டும், இவ்வளவு தண்ணீர் உயர்ந்த அந்த தண்ணீர் இத்தனை நாளுக்கு பிறகு அது வடிய வேண்டும், எத்தனை நாள் வரைக்கும் அது போகும் வடிகிறதுக்கு என்று திட்ட தெளிவாக ஆண்டவர் கணக்கு போட்டு அந்த வெள்ளத்தை ஏற்படுத்தினவரும் தேவர், அதை தண்ணீர் வடிந்து போக செய்தவரும் ஆண்டவராக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த மாபெரும் வெள்ளம் வருவதற்கு முன்பதாக அந்த நோவாவின் பேழைக்குள்ளே வந்து எல்லா உலகத்தில் இருக்கும் பரிசுத்தமான மிருகங்களும் இன்னும் அசுத்தமான மிருகங்களும் வந்து அந்த அந்த படகுக்குள் அல்லது அந்த நோவாவின் பேழைக்குள் உள்வாங்க வேண்டும் என்றால், அந்த எல்லா மிருகங்களும் வந்து சேர வேண்டும் என்றால் இது மனிதனின் முயற்சி கிடையாது. அந்த ஒவ்வொரு மிருகங்களுக்கும் ஆண்டவர் கட்டளையிடுகிறார். பார்க்கின்றோம் அங்கே கேன்கரு வருகிறது. கேன்கரு நாங்கள் பார்க்கும் போது இந்த ஆஸ்திரேலியா தேசத்தில் இருக்கும் ஒரு மிருகம், இன்னும் பல தேசத்தில் இருக்கும் மிருகங்கள் எல்லாம் அங்கே சிங்கம், புலி, யானை என்று வந்து சேர்கிறது. ஒவ்வொரு தேசத்திலும் இருக்கும் மிருகங்கள் அந்த ஒரு இடத்தில் இருக்கும் அந்த பேழைக்குள் வந்து சேருமானால், அவ்வளவு தூரம் கழித்து நடந்து அந்த பேழைக்கு சேருமானால், அந்த மிருகங்களை கூட கட்டுப்படுத்துவது யாரு? வல்லமில்ல ஆண்டவராகிய தேவன் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேணும். அது போலவே மோசேயின் வாழ்க்கை அங்கே எகிப்து தேசத்தில் நாங்கள் வாழும் போது நாங்கள் யாத்ராகம் 8 நாங்கள் 10ஆம் அதிகாரம் வரைக்கும் நாங்கள் வாசிக்கும் போது அங்கே ஏற்படும் உபத்திரவங்களை நாங்கள் பார்க்கின்றோம். அங்கே ஏற்படும் அந்த நாட்டுக்குள் ஏற்படும் பலவிதமான பிளேக்ஸ், வாதைகளை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வாதைகள் எல்லாம் அங்கே யார் அங்கே அனுப்புறது? அங்கே மோசே கட்டளையிட்ட நாள் வந்துச்சா? இல்லங்க, ஆண்டவர் கட்டுப்படுத்துறார். மோசே வாயை மட்டும்தான் திறந்து சொல்ல வேண்டும், மற்றது எல்லாமே அங்கே கட்டுப்படுத்தி அந்த மனிதர்கள் மேல் அந்த வாதைகளை கொண்டு வந்தவர் ஆண்டவராகிய தேவன். எல்லா காரியங்களையும் கட்டுப்படுத்தும் தேவனாக இருக்கிறார். போல யோசுவாவை நாங்கள் பார்க்கும் போது, யோசுவா அங்கே ஒரு மாபெரும் யுத்தத்தில் அமலேக்கியருடன் யுத்தம் செய்து கொண்டு இருக்கும் போது, அந்த யுத்தம் இன்னும் சற்று நேரம் அது முன்னோக்கி போக வேண்டும் என்று யோசுவா என்ன செய்யறாரு? அங்கே சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கட்டளையிடுகிறாரு. அங்கே இன்னும் கொஞ்ச நேரம் அவைகள் மறையாதபடி அங்கே வானத்தில் அவைகள் இருக்க வேண்டும் என்று. யோசுவா தான் கட்டுப்படுத்தினாரா? இல்லை, யோசுவா கேட்டுக்கொண்டாரு. சூரியனையும் சந்திரனையும் அங்கே அஸ்தமனமாகாதபடி கட்டுப்படுத்தினவர் இயற்கையின் தேவன். அது போல நாங்கள் பார்க்கின்றோம் அங்கே எசேக்கியா ராஜா தான் இன்னும் 15 வருஷம் அதிகமாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட நேரத்தில் தேவன் அதை கட்டளையிடுகின்றார். கட்டளையிட்டு தேவனிடம் இருந்து ஒரு அடையாளத்தை அவன் கேட்டு நிற்கின்றான். அடையாளத்தை கேட்டு நிற்கும் போது ஆண்டவர் என்ன செய்யறாரு? இன்னும் 10 பாகை இந்த பூமி சுற்றது 10 பாகை பின்னோக்கி செல்லும் என்று ஒரு அடையாளத்தை தேவன் கொடுக்கிறார். தேவன் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமில்ல தேவன். அதுபோல அவர் எலியாவை காகத்தை கொண்டு போஷித்த தேவன். அதுபோல யோனாவை மீனின் வயிற்றில் வைத்து அவர் காப்பாற்றிய தேவன். அதுபோல நாங்கள் பார்க்கின்றோம் தானியேலை நாங்கள் பார்க்கும் போது, தானியேலின் நண்பர்களை நாங்கள் பார்க்கும் போது, தானியேலை அங்கே சிங்க குகையில் இருந்த சிங்கங்களின் வாய்களை அவர் கட்டி அதை சிங்கங்களை ஆண்டு கொண்டு தானியேலை ரட்சித்த தேவன். தானியேலின் நண்பர்களை எரியும் அக்கினியில் இருந்து காப்பாற்றிய தேவன் என்பது பழைய ஏற்பாட்டில் வல்லமில்ல தேவன், இயற்கையை முழுமையாக அவர் ஆண்டு கொள்ளக்கூடிய தேவன் என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த தேவனை நாங்கள் பார்க்கும் போது பழைய ஏற்பாட்டில் இருந்த தேவன் புதிய ஏற்பாட்டு காலத்தில் எங்கே வருகிறார்? அவர் பூலோகத்துக்கு வருகிறார். வருவதற்கு முன்பதாக அவர் எங்கே இருந்தார், எப்படி இருந்தார் என்று நாங்கள் பார்க்கும் போது யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எங்களுக்கு என்ன சொல்லுகிறது? அங்கே அவர் யாராக இருந்தாராம்? அவர் ஆதியிலே யாராக இருந்தாரு? தேவனோடு அவர் வார்த்தையாக இருந்தாரு. அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது என்று நாங்கள் வாசிக்கின்றோம். அப்படிப்பட்ட தேவன் பழைய ஏற்பாட்டில் இருந்து இயற்கையை அவ்விதமாக தன் கரத்தில் கொண்டு ஆட்சி புரிந்த தேவன். 14ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம். யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆமென்.
அந்த வார்த்தை நமக்குள்ளே வாசம் பண்ணத்தக்கதாக மாம்சமாகி வந்தது. அதோ நாங்கள் பார்த்தோம்ல, ஆதியாகம காலத்துல இயற்கையை தேவன் எப்படி கட்டுப்படுத்தினாரே அதே தேவன் தான் மாம்சமாகி பூலோகத்துக்கு மனித ரூபம் எடுத்து வந்த தேவன். பூலோகத்திலும் வந்து இயற்கையை அவர் கட்டுப்படுத்திய அநேக சந்தர்ப்பங்கள் வாழ்க்கை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மாற்கு புஸ்தகத்தில் நாங்கள் பார்க்கின்றோம், காற்றே கடலே நீ அடங்கு என்று சொல்லி அங்கே பெரும் கொந்தளிப்பை அடக்கிய தேவனை நாங்கள் பார்க்கின்றோம். மாற்கு 4:36 முதல் 41 வரை வாசிக்கும் போது, அதுபோல மாற்கு 6:35 முதல் 44 வரும் போது 5000 பேருக்கு ஒரு 2 மீனையும் 5 அப்பளையும் கொண்டு 5000 பேரை போஷித்த தேவன் அங்கே இயற்கையை அவர் கட்டுப்படுத்திய தேவனாக இருக்கிறார். அது போலவே நாங்கள் பார்க்கின்றோம், அவர் ஒரு ஜாமத்தில் அவர் தண்ணீரின் மேல் நடந்து வருகிறார். நடந்து வந்து பேதுருவையும் அந்த தண்ணீரின் மேல் நடக்க வைக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் அங்கே காற்றையும் கடலையும் அடக்கிய தேவன். அங்கே கடல் அவருக்கு நண்பனாக இருந்தது. அவர் கடலின் மேல் நடக்கக்கூடியதாக அது தோழமை புரிந்தது. அது பேதுரு கூட அவரோடு சேர்ந்து நடக்கத்தக்கதாக அவர் எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. அது போலவே அங்கே நாங்கள் வரிப்பணம் செலுத்த வேண்டும் என்று பேதுரு வந்து அவரை கேட்டுக்கொண்ட நேரத்தில் அங்கே மத்தேயு 17:27 நாங்கள் பார்க்கும் அந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, அங்கே ஒரு மீனின் வாயிலிருந்து ஒரு காசை, ஒரு பணத்தை எடுத்து இதை கொண்டு போய் நீ வரி செலுத்து என்று சொன்ன தேவன். பாருங்க, கடலில் இருக்க ஜீவிகளை கூட அவர் தன் கட்டுப்பாட்டில் வைத்து, அந்த ஜீவிகள் கூட அவர் சொல்லும் வார்த்தை கேட்டு அவர் சொல்லும் செயலை செய்யத்தக்கதாக சகலத்தையும் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த தேவன் என்பதை நாங்கள் காண்கின்றோம். அது போலவே நாங்கள் பார்க்கின்றோம், மத்தேயு 21:18 20 வரைக்கும் ஒரு அத்தி மரத்தை அவர் பசியின் நேரத்தில் போகும் போது அங்கே அத்தி மரத்தில் பலன் இல்லாதபடியால் அந்த மரத்தை சபித்ததை நாங்கள் பார்க்கின்றோம். இப்படி நாங்கள் பார்க்கும் போது ஒட்டுமொத்தமாக இந்த இயற்கையை ஆளும் தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். அன்பான தேவ ஜனங்களே, இந்த நாளில் தேவன் உங்களுக்கும் எங்களுக்கும் வைத்திருக்கும் இந்த நாளின் செய்தி என்னவென்றால், வானத்தையும் பூமியின் சமுத்திரத்தின் சகல நீரூற்றுகளையும் உண்டாக்கிய தேவனையே தொழுது கொள்ளுங்கள். ஏனென்றால் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தக்கூடிய தேவன் ஒரே தேவனாக இருக்கிறார். அவரை அன்றே வேற யாராலும் இந்த இயற்கை கட்டுப்படுத்த முடியாது. சாத்தானால் கூட தனக்கு வேண்டிய காரியத்தை இந்த இயற்கை மூலமாக செய்து அவன் வெற்றி பெற முடியாது. அவன் கூட ஏதாவது ஒரு காரியத்தை இதில் வந்து செய்ய வேண்டும் என்றால், இயற்கை தன் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் என்றால், நிச்சயமாக சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரிடமிருந்து அவன் அனுமதி பெற்றே வர வேண்டும். அனுமதி இல்லாமல் ஒன்றும் அங்கே நடக்காது. அதனால இந்த நாங்கள் பார்க்கின்ற காரியம் என்னவென்றால், இந்த 18ஆம் நாளில் ஆண்டவராகிய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இயற்கையை ஆண்டு கொள்ளத்தக்கதாக, இயற்கையை ஆட்சி செய்யத்தக்கதாக சகலமும் இன்னும் அவருடைய கரத்துக்குள்ளாகவே இருக்கிறது. யாராவது நினைத்தால் இதை சாத்தான் ஆண்டு கொண்டு இருக்கிறான் என்று நினைத்தால் அது ஒரு பொய்யான காரியம், அது மெய்யான காரியம் கிடையாது. எல்லாவற்றுமே தன் கரத்தில் கொண்டு ஆண்டு கொண்டிருப்பவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதனாலே என் அருமையான தேவ ஜனங்களே, இந்த இயற்கையின் அனர்த்தங்கள் ஏதாவது நடக்குமானால் அதில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏற்படும் பாதிப்பு குறைவு என்பதை நாங்கள் காண்ற காரியமாக இருக்கிறது. எமது நாட்டுக்கும் சுனாமி வந்தது. சுனாமினால் பலர் மரித்தார்கள். ஆனால் 7 டே அட்வென்டிஸ்ட் சபை சார்ந்த ஜனங்கள் மரித்த எண்ணிக்கை எங்களால் கணக்கிட்டு கூட பார்க்க முடியாத அளவுக்கு மிகவும் குறைந்த அளவாக இருக்கிறது. அதனாலே இயற்கையின் அனர்த்தம் எதுவும் வருமானால் அது ரோமர் 8:28 கூறுவது போல அது தேவனுடைய ஜனங்களுக்கு நன்மையான காரியத்துக்காகவே தேவன் அனுமதிக்கிறார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கின்றோம். இந்த நல்ல செய்தி ஊடாக நல்ல ஒரு பாடத்தை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதனாலே வரும் காலத்தில் இனி இது போல எத்தனையோ அனர்த்தங்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், எல்லா அனர்த்தங்களையும், எல்லா சூழலையும், எல்லா சூழ்நிலையும் ஆண்டு கொண்டிருப்பவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நாங்கள் விசுவாசிப்போம். தேவன் தாமே இந்த வசனங்களூடாக தோவினால் ஆரம்ப நேரத்தில் உங்கள் அனைவரும் ஆஸ்வதிப்பார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கின்றோம். ஆமேன். நல்ல ஒரு வலிமையான சத்தியத்தை வழங்கிய போதகர் நவநீதன் அவர்களுக்கு அகமதாபாத் தமிழ் திருச்சபையின் சார்பாக அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி பாஸ்டர். ஆண்டவர் எப்படி இயற்கையை ஆண்டு வருகிறார் என்பதை வலிமையான சத்தியங்கள் மூலம் நம்ம மறுபடியுமாக நம்ம நினைவு பெறும் மூலம் நாம் செய்த போதகர்களுக்கு மறுபடியும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதனால எந்த சூழ்நிலையிலும்
ஆண்டவர் இயற்கையை தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. நாம் அவர் கண்ட்ரோலுக்குள் இருக்கிறோமா என்பதை நாம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு வேளையிலும் நாமே ஆராய்வோம். எல்லா இயற்கைகளும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது. நாமும் அப்படியாக அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். அவருடைய சித்தத்துக்கு படி நம்ம நடப்போம். இந்த வேளையில ஒரு பாடலை பாடுவோம். முடிவு பாடலாக நம்ம பாடுவோம். 152வது பாடல், முத்தூது எங்கு முழங்கிடுது. 152வது பாடலை நாம் பாடுவோம். பாட்டு புத்தகத்தில் 152வது பாடல், முத்தூது எங்கும் முழங்கிடுது. இந்த பாடலை நாம் பாடுவோம். முத்தூது உலகெங்கும் முழங்கிடுதே, முத்தீரிக்கப்படலாயித்தமானே. முத்தூது உலகெங்கும் முழங்கிடுதே, முத்தீரை தரிக்கப்பட ஆயத்தமானே. இனி காலம் செல்லாதே, இயேசு வருவார். இனிமேலும் காலத்தை நீ வீணாக்கிடாதே. இனி காலம் செல்லாதே, இயேசு வருவார். இனிமேலும் காலத்தை நீ வீணாக்கிடாதே. முத்தூது உலகெங்கும் முழங்கிடுதே, முத்தீரை தரிக்கப்பட ஆயத்தமானே. நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது, நியாய சிங்காரங்கள் முன்னே உட்கார்ந்தது. தேவன் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது, நியாய சிங்காசனம் முன்னே உட்கார்ந்தது. ஈடாயில் உள்ளவர் ஞானத்தின் முத்தூது உலகெங்கும் முழங்கிடுதே, முத்தீரை தரிக்கப்பட ஆயத்தமானே. படைத்தவற்றை வணங்குவதை ஒழித்து விட்டு, படைத்தவரை வணங்குவதை இன்றே நீ செய். தேவன் படைத்தவற்றை வணங்குவதை ஒழித்து விட்டு, படைத்தவரை வணங்குவதை இன்றே நீ செய். தேவனுக்கு பயந்து மகிமைப்படுத்திடு, தேவராஜ் சென்று இன்றே ஆயத்தமாகு. முத்தூது உலகெங்கும் முழங்கிடுதே, முத்தீரை தரிக்கப்பட ஆயத்தமானே. நகரம் விழுந்து விட்டது, பாவத்தின் உச்ச நிலையை அடைந்து விட்டது. அந்த பாபிலோன் மகாரா நகரம் விழுந்து விட்டது, பாவத்தின் உச்ச நிலையை அடைந்து விட்டது. மாயையான போதகத்து மதுவை குடிக்கவே மாதரானவரையும் மயக்கி விட்டாரே. முத்தூது உலகெங்கும் முழங்கிடுதே, முத்தீரை தரிக்கப்பட ஆயத்தமானே. இயேசுவின் விசுவாசத்தை அடைந்தவரும், இயேசுவை பற்றிய சாட்சி உடையவரும், இயேசுவின் விசுவாசத்தை அடைந்தவரும், இயேசுவை பற்றிய சாட்சி உடையவரும், 10 கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்போர் 1,44,000 பேர். முத்தூது உலகெங்கும் முழங்கிடுதே, முத்தீரை தரிக்கப்பட ஆயத்தமானே. இந்த வேளையில முடிய ஜெபத்தை நம்ம ஏறெடுப்போம். 2 ஜெபங்கள் ஏறெடுப்போம். நமது மத்தியில் இருந்த சகோதரி உமா அவங்களை ஒரு ஜெபத்தையும், அதன் பிறகு போதகர் நவநீதன் அவர்கள் ஜெபத்தையும் ஆசீர்வாத ஜெபத்தையும் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சிஸ்டர் உமா சிஸ்டர் ஜெபம். சோஸ்திரம் பாஸ்டர். சாரி பாஸ்டர், நான் 9:30 நினைச்சிட்டேன் எங்க டைமுக்கு.
அதாவது உங்க டைம் 6:30க்கு ஆரம்பிச்சிடுறீங்க இல்லையா? அன்னைக்கு 7 o'clock. நாளைக்கு பாஸ்டர் 6:30 சிஸ்டர். 6:30 தானா? அன்னைக்கு நான் வரும்போது 6:30க்கு வந்தேன். ஓ சாரிங்க சார், அது பாஸ்ட் வில்மாட் வந்திருந்ததுனால அன்னைக்கு மட்டும் அந்த வீக்கெண்ட் மட்டும் 7 o'clock வச்சுருந்தேன். சாரிங்க சார். சார் மற்றபடி எல்லா நாளும் 6:30 தான் சிஸ்டர். எல்லாருக்கும் சோஸ்திரம், காலை மாலை இரவு வணக்கம், ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்வோம். வானாதி வானங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுமக்களாகி எங்கள் மேல் கண்ணோக்கமா இருக்கும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, அன்புள்ள ஆண்டவரே, ஏசப்பா, இந்த நல்ல அருமையான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த ஓய்வு நாள், இந்த மாசத்தின் முதலாம் ஓய்வு நாளுக்காக நன்றி ஆண்டவரே. கடந்த 9 மாதங்களும் கர்த்தாவே எங்களை கண்ணின் மணியை போல எங்களை பாதுகாத்து வழி நடத்தினீங்க. நன்றி சுவாமி. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம் தந்து ஏசப்பா, நாங்கள் வெளியே போய் வரும்போது நல்ல பாதுகாப்பு கொடுத்து நல்ல ஆரோக்கியம் கொடுத்து எங்களை நீங்க வழி நடத்தி வரீங்க சாமி. நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, எங்க ஜெபம் கேட்கப்படத்தக்கதாக எங்க வாழ்க்கை உங்களுக்கு முன்பதாக பரிசுத்தமான வாழ்க்கையாக இருக்கணும் ஏசப்பா. உங்களுடைய கற்பனைகளை நாங்கள் கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகளாக இருக்கணும் ஏசப்பா. எங்களுடைய இருதயம் ஆண்டவரே உங்களுக்கு பிரியமானதாக இருக்கணும் கர்த்தாவே. ஏசப்பா ஆண்டவரே, எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார் கர்த்தாவே. அதே விதமாக நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தணும். ஏன்னா இருதயம் உங்களுடைய பரிசுத்த தேவாலயம் என்று சொல்லியிருக்கீங்க கர்த்தாவே. எப்படி தேவாலயத்திற்குள் ஆண்டவர் உடன்படிக்கை பெட்டி இருந்ததோ, அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள கற்பனை இருந்ததோ, அதே மாதிரி உடன்படிக்கையாக எங்களுடைய இருதயத்திற்குள்ளாக உங்களுடைய கற்பனை இருக்கணும் ஏசப்பா. ஆண்டவரே, இப்ப இருப்பது மட்டுமல்ல ராஜா, இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் கேட்கிற எங்க வாழ்க்கை உங்களுக்கு வெளிச்சமாகி உங்களை நாங்கள் பிரதிபலிக்கணும் ஏசப்பா. ஏசப்பா, இப்பொழுது பாஸ்டர் பிரபு சின்னையன் அவர்களுக்காக, பிரியாவுக்காக, பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, அநேக பிள்ளைகளை நாங்கள் ஆண்டவரை கொடுக்கும் பொழுது ஆண்டவரே அவங்க பாட்டு பாட எல்லாவற்றுக்கும் அவங்களுக்கு கொடுத்தாங்க சாமி. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க சாமி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஏசப்பா, 18வது நாள் இன்றைக்கு கர்த்தாவே, இன்னும் ஏசப்பா உங்க கிருபையினால எந்த தங்கு தடை வராதபடிக்கு அவங்களுக்கு ஆண்டவரே நல்ல ஸ்பீக்கர் கிடைக்கவும், பாடுவதற்கும், சாட்சி சொல்வதற்கும், பிரேயருக்கும் கர்த்தாவே நீங்க வழி நடத்தி வரீங்க சுவாமி. ஆண்டவர் கொடான கொடி சோஸ்திரங்கள் ஏறடிக்கிறோம். நாங்க போற இடத்துல எல்லாம் பாஸ்டர் பத்தி சொல்லி இந்த மாதிரி பாடல் பாடுறதா இருந்தா ஆண்டவரே சுவாமி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் நிறைய பேருக்கு கொடுத்துட்டே இருக்கிறார்கள் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஏசப்பா, இப்போ எல்லாம் உலகம் எல்லாம் எங்க கைக்குள்ள இருக்கிறது கர்த்தாவே. நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரே குடும்பமாக, அப்போஸ்தலர் காலத்துல எவ்வளவு ஒற்றுமையோடு இருந்தார்கள் அதே விதமாக கர்த்தா ஒரே குடும்பமாக நாங்கள் இருக்கிறோம் கர்த்தாவே. யாருக்காச்சும் ஒரு பிரச்சனையா, ஒரு போராட்டமா, இமீடியட்டா நாங்கள் செயின் பிரேயர் செய்ய உடனே கூடி விடுகிறோம் கர்த்தாவே. அது எத்தனை பேர் ஆனாலும் உடனடியாக வந்துடுறாங்க சுவாமி. ஆண்டவருக்கு நன்றி ஆண்டவர். இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு டைம் சரியா தெரியாதனால மெசேஜ் முடிகிற நேரம் வந்த கர்த்தாவை என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. பாஸ்டர் நவநீதன் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. பாஸ்டரும் ஸ்ரீலங்கா பகுதியில அவ்வளவு ஊழியங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க கர்த்தாவே. மகனே, நீங்க மறைத்து நீங்க வெளிப்படுங்க ஏசப்பா. நாளைக்கு அவங்க சண்டோன் ஒர்ஷிப் பண்ணுவாங்க, இன்னைக்கு காலை ஆராதனை இருக்கும், நாளைக்கு எல்லாவற்றையும் நீங்க ஆசீர்வதிங்க. மனைவி பிள்ளைகளையும் மற்றும் அவங்க பல இடங்கள்ல ஊழியம் செய்யறாங்க ஏசப்பா. ரொம்ப பிஸி ஷெட்யூல் இருக்காங்க சாமி. ஆண்டவரே, கர்த்தருக்குள்ளாக நாங்க ஓடி ஓடி கொண்டிருந்தால் அது எங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குது, உற்சாகத்தை கொடுக்குது ஏசப்பா. ஏசப்பா, இந்த நேரத்துல எல்லா இடத்துலயும் தெரியும் கர்த்தாவே, பூனாகபுல இருக்கக்கூடிய சகோதரி ஜான்சி அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே மாதிரி செல்வி டேனியல், ஜான்சி, அச்சயா 3 பேரும் கர்த்தாவே பயங்கர அந்த மரண படுக்கையில இருக்காங்க சாமி. சின்ன வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே. ஏசப்பா, தயவு செய்து கர்த்தாவே அந்த 3 பேருக்கும் நீங்க நல்ல சுகத்தை கொடுங்க. பொருளாதார காரியங்களும் நிறைய இருக்குது சாமி. உதவி செய்யக்கூடிய கரங்களை நீங்க விசேஷமா நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சி பிரார்த்திக்கிறோம் ஏசப்பா. அன்றைய விசேஷமாக மணிநகர் சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சபையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பாஸ்டர் பிரியாவும் இன்னும் ஆண்டவர் சுயாதீனமாக நிறைய பேரை சந்திக்கிறாங்க சுவாமி. நிறைய இந்து குடும்பத்தின் மக்களை சந்திக்கிறாங்க சுவாமி. அவங்களோட ஊழியம் இன்னும் பெருகணும் கர்த்தாவே. அவர்களால நிறைய பேரு கிறிஸ்துக்குள்ள வழி நடத்தப்படணும் சுவாமி. கர்த்தாவே, இவ்விதமாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க வழி நடத்துறீங்க ராஜா. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே சுவாமி, இந்த குரூப்ல வந்து ஒவ்வொரு நாள் மெசேஜ் கொடுத்துட்டு போகிற போதகர்கள் ஆண்டவரே மற்றும் எல்டர்ஸ், பிரதர்ஸ் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தா. இனி வரும் நாட்களிலே வரக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. எனக்கும் ஆண்டவரே மீண்டுமாக இந்த இடத்துல ஜெபிக்க ஒரு நல்ல தருணத்தை கொடுத்ததுக்காக தேவனுக்கு கொடான கொடி சோஸ்திரம் அப்பா. ஆண்டவர், இலங்கை பகுதியில, ஸ்ரீலங்கா பகுதியில அந்த சகோதரி சொன்னாங்க சுவாமி, இங்க வந்து பாட்டு பாடணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி கோபிச்செட்டிப்பாளையத்திலயும் இங்க பாட்டு பாடணும் சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க நிறைய பேர் கர்த்தாவே. எஸ்பாக்கு நன்றி ஆண்டவரே. எஸ்பா, உங்களை துதித்து பாட ஆண்டவரே எங்களுக்கு நிறைய இருக்குது கர்த்தாவே. உங்கள்ட்ட துதிக்கணும், பாடணும், உங்க வழியில நடக்கணும், அநேக ஆத்துமாக்களை கொண்டு வரணும், எங்க வாழ்க்கையை ஒளியா
ஒளியாக உப்பாக இருக்கணும் சுவாமி. பட்டணத்தை மேல் வைக்கப்பட்ட விளக்கை போல எல்லாருக்கும் விளக்க கொடுக்கணும் ஏசப்பா. இன்னைக்கு பாஸ்டர் சொன்ன பிரசங்கம் அநேக பேருக்கு தெரிஞ்சுக்க யூடியூப் மூலமா பார்ப்பாங்க ஏசப்பா. ஆண்டவரே நீங்க ஆசீர்வாதம் எங்களோட தேவைகளை எல்லாவற்றையும் சந்திங்க ஏசப்பா. ஆண்டவரே அடியோட ஜெபத்துல ஏதாவது குறை இருந்தாலும் யாருக்கா ஜெபிக்க மறந்திருந்தாலும் இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. படிக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வாலிப பிள்ளைகள் சிருஷ்டிக்கிற ஏசப்பா வாலிப பிள்ளைகள் பூரா தவறி போயிடுறாங்க சுவாமி. இப்போ இருக்க காலகட்டத்துல மொபைல் அடிக்ஷன் ஆயிடுறாங்க சுவாமி. தயவு செய்து கர்த்தாவே அந்த பழக்கத்துல நீங்க ஆண்டவர் அவங்க முதலாவதாக பெற்றோர்கள் பிள்ளைகளை கிறிஸ்துவின் வழியில் நடக்கணும் சுவாமி. ஆண்டவர் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லி ஆண்டவர் பாதத்தில் இருந்து செபித்து அந்த பிள்ளைகளை நடத்தி சொல்லும் போது கர்த்தாவே தவறான வழியில் போக வாய்ப்பே கிடையாது கர்த்தாவே. அது மாத்திரம் அல்ல சுவாமி, எங்க பார்த்தாலும் பாதுகாப்பு கிடையாது ஏசப்பா. அது படிக்கிற பள்ளிக்கூடமா இருக்கட்டும், யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், வேலை செய்யற இடமா இருக்கட்டும், பாதுகாப்பு கிடையாது ஏசப்பா. அதற்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. அதாவது வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரக்கூடிய நிச்சயம் இல்லை சுவாமி. ஆக்சிடென்ட் கர்த்தாவே ஏசப்பா, இது எல்லாவற்றுக்கும் வேணும் உங்களுடைய பாதுகாப்பு வேணும் சுவாமி. ஏசப்பா நீங்க பரலோகத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கீங்க சுவாமி. இன்றைக்கு இந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க சப்பா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கூட இருந்த தேவன், தானியேல் கூட இருந்த தேவன், அதே விதமாக எங்க மத்தியில நீங்க இருப்பதற்காக இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அந்த போதகரை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க. எல்லா துதி கனம் மகிமை உங்களுக்கே செலுத்தி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பாஸ்டர் நீங்க பண்ணுங்க. எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறீங்கள் ஆண்டவரே சுவாமி. சர்வ வல்லவரே, இயற்கை ஆண்டு கொண்டிருக்கும் தேவனே, தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே, ராஜாதி ராஜனே, ஆண்டவரே நீர் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை நாங்கள் எண்ணி பார்க்க முடியாது ஐயா. அண்ட சராசரத்தின் தேவன் என்று சொல்லும் போது சுவாமி ஆண்டவரே அதை எங்கள் வார்த்தைகளால் நாங்கள் கூறி முடியாத அளவுக்கு பிதாவே அவ்வளவு மகா பெரிய தேவன், ரட்சகர், சர்வ வல்லமையும் கொண்ட தேவன், சர்வ அதிகாரத்தையும் கரத்தில் வைத்திருக்கும் தேவன், படைத்த எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டிருக்கும் தேவன். அன்றே இயற்கை நாங்கள் பார்க்கும் போது, ஒவ்வொரு கோள்களை நாங்கள் பார்க்கும் போது, அந்த ஒவ்வொரு கோள்களும் தன் தன் பாதையில் நடக்க வேண்டும் என்று அவைகளை கட்டளையிட்டு சுவாமி, அவை ஒவ்வொன்றும் தன் தன் பாதையில் போகுதே தவிர ஒன்றோடொன்று முட்டி மோதி கொள்ளாத படிப்பிதாவே எத்தனை கோல் மண்டலங்களை ஆண்டு கொண்டிருக்கும் தேவனாக இருக்கிறீர் ஐயா. அன்றே எமது வல்லமை எவ்வளவு பெரியது சுவாமி, அது எங்களால் எண்ணி பார்க்க கூட முடியாது ஐயா. பூலோகத்தில் பிதாவே முது பார்வையில் எங்களுடைய பூமியை பார்க்கும் போது பிதாவே அது நாங்கள் பிதாவே வைக்கும் ஒரு முற்றுப்புள்ளியின் அளவுக்கு பார்க்க சிறிதாக முது பார்வையில் இருந்தாலும் பிதாவே இந்த பூமியில் இருக்கும் எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டிருக்கும் மகா பெரிய தேவனாக இருக்கிற சுவாமி. சர்வ வல்லவர், சர்வ ஞானமும் கொண்டவர், எல்லா இடத்திலும் வீட்டிற்கக்கூடிய தேவனே சுவாமி. உம்மை போல் ஒரு பெரிய தேவனை, இயற்கை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் தேவன், இயற்கை ஆண்டு கொண்டிருக்கும் தேவன், அன்றே வல்லமில்ல தேவனை நாங்கள் போற்றுகின்றோம், துதிக்கின்றோம் சுவாமி. அன்றே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் சகல நீரூற்றுகளையும் உண்டாக்கி அவைகளை ஆண்டு கொண்டிருக்கும் தேவனே, சகல துதி கனம் மகிமெல்லாம் ஆண்டவரே உமக்கே, உமக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகின்றோம் ஐயா. அன்றே தூசும் துரும்பாக பாவிகளாக இன்னமும் பிதாவை உம்மை புரிந்து கொள்ள முடியாத ஞானத்தில் குறைந்தவர்களாக இருக்கும் பிதாவை எங்களை மன்னித்து ஆண்டவர் எங்களை இந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்ளுமாறு கெஞ்சி நிற்கின்றோம். இந்த கூடுகை மிகவும் நல்ல கூடுகையாக இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே 17 நாட்களை கடந்து இந்த 40 நாளில் இன்று தினத்தில் 18வது நாளை நெருங்கி வரத்தக்கதாக அன்று இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த தலைமை தாங்கிய போதக பிரபு அவர்களோட கூட இருந்த சுவாமி அவரை ஆண்டவர் தாமே ஆசிர்வதியா இந்த கூடுகையை இந்த 18வது நாளையும் அவர் கண்டு கழிக்கத்தக்கதாக பிதாவை கிருபையாக இருந்ததுக்காக உண்மை நன்றியோடு சோஸ்தரிக்கிறேன் சுவாமி. இன்னும் 22 நாட்கள் கடந்து வர இருக்கிறது சுவாமி. அந்த 22 நாட்களில் பிதாவே போதர் அவர்கள் யாரையெல்லாம் ஒரு வசனத்தை கொண்டு சேர்க்க நியமித்திருக்கிறார்களோ அந்த அத்தனை போதகர்மார்களையும் ஆண்டவர் ஆசிர்வதி சுவாமி. அவரே நல்ல வார்த்தைகளூடாக இதில் இணையும் பிள்ளைகள் சமாதானம் அடையத்தக்கதாக உமது வல்லமையை காணத்தக்கதாக கிருபையாக இருக்கிறது ஜெபிக்கின்றோம். இன்னும் பிதாவே ஜெபிப்பவர்கள் யாராக இருக்கட்டும், பாடல்களை பாடுவர் யாராக இருக்கட்டும், விசேஷித்த பாடல்களை பாடல் யாராக இருக்கட்டும், அத்தனை பேருக்கும் சந்தர்ப்பங்களை கொடுக்கும் போது சுவாமி அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமம் மாத்திரம் மகிமைப்படத்தக்கதாக அவரவர்கள் தங்களுக்குரிய பங்கை செய்யத்தக்கதாக இந்த கூடுகள் வந்து இணையும் போது பிதாவே அவர்களை ஆசிர்வதியா. எந்த ஒரு இணையதள தடங்களோ எந்த ஒரு மின்சார தடங்களோ இல்லாமல் சுவாமி இறுதியாக இருக்கும் நாட்களை ஆண்டவர் வல்லமையாக ஆசிர்வதி சுவாமி. இந்த 40 நாள் முடியும் தருவாயில் ஆண்டவரே அவரவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் வல்லமையும் காணத்தக்கதாக அன்று கிருபையாக இருக்க வேண்டும் செபிக்கின்றோம் ஐயா.
இங்கே வந்திருக்கும் அது பிள்ளைகள் பிதாவே எத்தனையோ தேவைகளோடு வந்திருக்கலாம் ஐயா, எத்தனையோ மௌன விண்ணப்பங்களோடு வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம் சுவாமி, வேதனையோடு வந்திருக்கலாம், நோய்களோடு வந்திருக்கலாம், பிரச்சனையோடு வந்திருக்கலாம் சுவாமி. எல்லாவற்றையும் அறிந்த தேவன், எல்லாவற்றையும் ஒரு கரத்தில் கொண்டு ஆண்டு கொண்டு இருக்கும் தேவன், எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் தேவன் சுவாமி. ஒரே இந்த பிள்ளைகள் இந்த நாளில் வந்து குமுதலோடு வந்து உம்மண்டில் கேட்கும் காரியம் லேசான காரியம் சுவாமி. எல்லா காரியத்தையும் ஆண்டவர் வல்லமையான நாமத்தில் ஏற்ற காலத்தின் சித்தத்தின் படி இந்த பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தரன் ஜெபிக்கின்றோம். விசேஷமாக பிதாவே ஜான்சி என்னும் இந்த சகோதரியை நாங்கள் விசேஷமாக உங்க கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். இந்த ஊழியக்காரி ஐயா அன்றே மிகவும் ஒரு இக்கட்டான நிலையில் இருப்பதை நாங்கள் தினம் தினம் கேள்விப்படுகின்றோம். உடல் நலம் மிகவும் மோசமாக இருக்கிறது, அதை சீர்படுத்தத்தக்கதாக அதிகபட்சமான பணம் தேவையாக இருக்கிறது சுவாமி. ஆண்டவர் நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா எல்லாம் நடக்கும் என்று நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் கண்ணோக்கமாக இருக்குமாறு வேண்டிக் கொள்கின்றோம் சுவாமி. போல் அக்ஷயா மற்றும் கூறப்பட்ட செல்விராணி என்னும் சகோதரி இன்னும் பிதாவே பெயர்கள் குறிப்பிடப்படாத அநேக நோய்களின் விண்ணப்பங்களோடு மண்ணில் வந்திருந்தாலும் எல்லா விண்ணப்பங்களாம் ஏறெடுத்து சுவாமி இந்த நாளில் கூடுகையில் இணைந்து ஒன்று ஜனத்தை மாசுத்து சுவாமி. இந்த நாளில் ஆண்டவர் இந்த மாதத்தின் முதலாவது ஓய்வு நாளை தந்திருக்கிறீர். இந்த ஓய்வு நாள் ஆண்டவரே எல்லோருக்கும் ஆசீர்வாத நாளாகவும் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும் நாளாகவும் பிதாவே உமக்குள் இன்னொரு அடி எடுத்து வைத்து சுவாமி பரலோக ராஜ்யத்துக்கும் பாதையை ஆண்டவரை அவர்கள் கிட்டி சேர்ந்து முதல் ராஜ்யத்தை இன்னும் அதிக சீக்கிரமாக வர ஆண்டவர் இந்த ஓய்வினாலே அவரவர்கள் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள ஆதாயப்படுத்திக் கொள்ள உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் ஐயா. இந்த கூடுகையிட கூடந்த ஆஸ்வதிங்கள் ஐயா. மிகுதியான நாட்கள் ஆண்டராக இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் சுவாமி, ஆண்டராக இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து சிரம் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற நேசப்பிதாவே ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமேன். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷமும் அன்றாக இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் அனைவரோடும் கூட இருந்து ஆஸ்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற நேச பிதாவே ஆமேன்.